இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, இந்த உலகத்தில் மனிதர்களாக எங்களை சிறப்பாக படைத்து உமது சாயலாக எங்களை படைத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் எங்களுக்கு செய்கின்ற அற்புதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் எவ்வாறு மனிதர்களை படைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். அறிவை எங்களுக்கு அளித்து வாழ்வை பின்பற்றக்கூடிய எல்லாவிதமான ஆற்றலையும் கொடுத்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதர்கள் ஆண்டவரை வழிபட்டு நாம் அனைவரும் ஆண்டவரின் அருளில் வாழ ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். சிலர் அவர்களிடம் குழந்தைகளை கொண்டு வர அவருடைய சீடர்களோ அவர்களை அதட்டினர். இயேசு அதை கண்டு கோபமடைந்து, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையருக்குரியதே என்று கூறி அவர்களுக்கு ஆசியை வழங்கினார். அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் என்று பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளைப் போல நாம் ஆண்டவரிடத்திலே வருவோம், ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெறுவோம். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.